ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்குங்க. நெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு இதை சேர்த்துக்குங்க. 2 பிரியாணி இலையும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. அப்போது நம்ம 3 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டோம். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2ஐயும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் 200 காளான் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் கொஞ்சம் வேக வேக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த இடத்துல நம்ம மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வடை போத வரையும் வதக்கிக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். சாப்பாடு செய்கிற அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கோம். சீரக சம்பாவிலையும் பண்ணலாம். சீரக சம்பாவில் பண்ணேன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணியே ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். கொதித்த பிறகு அரிசி சேர்த்தேன்னா சீக்கிரம் வெந்துடும். தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தளர்ந்து கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் வர்ற டைமில் நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வெந்துருச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு நம்ம பிரியாணி. காளான் பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு.